சண்முக பரணி சீரியல்ல எனக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. எபிசோட் வேற லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. எசகியை பார்க்கலான்னு சொல்லிட்டு வைகுண்டம் அவங்க 3 பெத்த பொண்ணுங்களும் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. எசகியை பார்த்தோன்னு 3 தங்கச்சிகளும் வந்து கட்டி பிடிக்கிறாங்க. எப்படிமா இப்படி காயம் வந்து அடிபட்டிருக்கு, இந்த வீட்டில் வந்து வாக்கப்பட்டு நீ என்னமா சாதிச்ச, வாமா வீட்டுக்கு போயிடலாம். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, வாப்பா உள்ளே வாப்பா. அந்த படுவாய் வீட்டிலலாம் என்னால் காலெல்லாம் எடுத்து வைக்கலாம் முடியாது, தயவு செஞ்சு என் கூட வாமா அப்படின்னு சொல்லி கதறாங்க. அப்பா நீ நினைக்கிற மாதிரி இல்லைப்பா, கால் ஸ்லிப் ஆகி தடிக்கி விழுந்து தூணில் வந்து பட்டுருச்சு, மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அதே நேரத்தில் வந்து இவங்க வந்துடுறாங்க. பாக்கியமும் அதே மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. எப்போதும் உங்கள் பசங்களை வந்து விட்டு கொடுக்க மாட்டல, முத்துப்பாண்டி அடித்த விவகாரம்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா, நிச்சயம் வந்து பரணி சொல்லியிருக்க மாட்டாளே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த இடத்துல நம்ம பாக்கியம், பரணி எப்படி சொல்லுவா, அவள் தான் சொல்ல மாட்டாளேச்சே, அவள் தான் முத்துப்பாண்டியோட தங்கச்சி. அப்படி இருக்கும்போது அவள் எப்படி முத்துப்பாண்டியெல்லாம் காட்டி கொடுப்பா, நீங்கள் இவ்வளோ கேவலமாக வந்து நடந்துப்பீங்கன்னு நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லி வைகுண்டம் வந்து வருத்தெடுக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம எசக்கியும் பாக்கியத்தையும், அண்ணா என்ன நினச்சின்னு தெரியுமா, நான் தான் கவனிச்சேனேம்மா, முத்துப்பாண்டி வந்து அடி உதப்பட்டுக்கிட்டு இங்கெல்லாம் இருக்கணும் அவசியமே இல்லை என் பொண்ணுக்கு, அதனால் கண்டிப்பாக என் பொண்ணு வந்து நான் கூட்டிகிட்டு போகிறேங்கிற மாதிரி எமோஷனலாக வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல நம்ம வைகுண்டம், நீ வந்து பிச்சையாக வந்து கேட்ட, அதே மாதிரி நான் வந்து பிச்சையாக கேட்குறேன், என் பொண்ணை கொடுத்துரு அப்படின்னு சொல்லி, என்னென்ன இப்படியெல்லாம் கேட்டுட்ருக்க, என் பொண்ணு மட்டும் உன் வீட்டில் நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பா, ஆனால் உன் பொண்ணை நான் நல்லபடியாக பார்த்துக்க மாட்டேனா, நாங்கள் பரணியை எப்படி கவனிச்சிட்டு இருக்கோம், எங்கள் வீட்டு பொண்ணும் போல் தங்கம் போல் இருக்கா, ஆனால் இங்கே எசக்கி எப்படி இருக்கா, அடி உத வாங்கி மிதி வாங்கி இருக்கணும்னு அவளுக்கு என்ன தலையெழுத்தா, என் பொண்ணு உசுரோடையாவது என்கிட்ட கொடுத்துருங்கிற மாதிரி காலில் விழுவாத குறையாக கெஞ்சுறாங்க. அப்பா இதுதான்ப்பா என் வீடு, அவளுக்கு கூட தெரிஞ்சிருக்கு உன்னை நான் கொடுத்ததே வந்து ரொம்ப சோகத்தின் உச்சத்தில் இருக்கேன், இப்போ இவனை வேற என்னால் தார வாக்கெல்லாம் கொடுக்க முடியாதுமா. பாக்கியம் நீ எப்படியோ வந்து இருந்துக்கம்மா, நீ வந்து சமாளிச்சிட்ட, ஆனால் என் பொண்ணால் சமாளிக்க முடியாது, இங்கே இனிமேட்டு இருந்தானா என் பொண்ணு உசுரோடு இருப்பாளா இல்லையான்னு கூட எனக்கு தெரிலங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. பரணியை பற்றி பேசாத, பரணி முத்துப்பாண்டியோட தங்கச்சியாக இருக்கிறனால தான் இப்படி ஆச்சு, முதல்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா, பரணி தான் இங்கே வந்து மருந்தெல்லாம் போட்டிருப்பா, அதனால தானே சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது என் கையை பிடிச்சிட்டு மருந்தெல்லாம் போடாமல் அப்படியே ஸ்டேஷனுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டு எல்லாத்தையும் வந்து சொல்லி வேலையை வந்து போக வைக்கணும் தான் பார்த்தா, கடைசி நேரத்தில் வந்து என்னெல்லாம் ஆச்சு தெரியுமா, ஊர் மத்தியை கூப்பிட்டு மன்னிப்பு கேட்க வச்சு காலில் உருவாத குறையாக வந்து அசிங்கப்படுத்திட்டா பரணி வந்து முத்துப்பாண்டிய. இதான் நடந்துச்சு. அச்சச்சோ இது தெரியாமல் வந்து பரணி வந்து கண்ணாப்பண்ணான்னு வீட்டில் வந்து திட்டோமே. அண்ணா ஏன்னா அவசரப்படுற, பின்ன எங்ககிட்ட எந்த வார்த்தையும் சொல்லாமல் சமாளிக்கிற மாதிரி பேசுனா என்ன அர்த்தம், நான் தான் இந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு பரணிக்கிட்ட வந்து சொல்லி வச்சிருந்தேன், உன்கிட்ட சொன்னால் கூட நீ கூட அண்ணன்ட்ட சொல்கிறேன்னா மிகப்பெரிய பிரச்சனையாடும் இல்லை. ஐயோ இது தெரியாமல் போச்சே, அப்பா இங்கேருந்து போப்பா, வேறு யாரும் வந்தாங்கன்னா உன்னை அவமரியாதைப்படுத்திடுவாங்க, அதை என்னால் தாங்க முடியாதுப்பா, ப்ளீஸ்ப்பா இங்கேருந்து போப்பா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டவன் வந்து பட்டத்தின் உச்சத்துக்குள்ள போகிறாங்க நம்ம வைகுண்டம். ஒன்றெல்லாம் இங்கெல்லாம் தன்னந்தனியாலாம் விட்டுட்டுலாம் என்னால் போக முடியாதுங்கிற மாதிரி வைகுண்டம் எத்தனை வாட்டி மல்லு கட்டுறாங்க. வாப்பா போகலாம், இனிமேட்டு இங்கே இருந்தால் பிரச்சனையாட போகுதுன்னு சொல்லி போகலான் இருக்கப்ப, என்ன பெருசு ரொம்ப நாள் கழிச்சு இங்கே வந்திருக்க, அப்படியா நல்ல வேலை நான் வரல, இருந்தாலும் மாப்பிள்ளையோட மரியாதை வந்து பார்க்கணும்ல, ஒப்பாரியெல்லாம் வச்சுட்டு போயாச்சா, இன்னமும் ஏகப்பட்ட சீன்லாம் இருக்குது, அடிக்கடி வந்து வரணும், அழுதுட்டு போனோம், ஏன்னா அவ்வளோ பிரச்சனை பண்ண போகிறேன் உன் பொண்ணுக்கு சரியா அப்படின்னு சொல்லும்போது, வெக்கம் கட்டவனே ஆம்பளை தானடா நீ, என்கிட்ட மோதுரா இல்லை சண்முகத்துக்கிட்ட மோதுரா, சண்முகம்லாம் இனிமேட்லாம் வரவே மாட்டான், ஏன் பொண்ணு அடிக்கிறியா அப்படின்னு சொல்லி சட்டையை பிடிச்சிட்றாங்க. அப்படியே அடிக்கலாம்னு சொல்லி கிட்ட போகிறாங்க. பெருசு மரியாதையாக போயிடு, இல்லைன்னு வச்சுக்கேன் நான் இருக்கிற கோவத்துக்கு என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுன்னா 2 பேரும் மல்லு கட்டிகிட்டு இருக்காங்க. டேய் அவரை அடிச்சேன்னு வச்சுக்கேன் உன் கதி அதோ கதி தான், சண்முகம் வந்தாருன்னா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லி பாக்கி வந்து கேட்குறாங்க. சண்முகத்தை பார்த்தா எனக்கு என்ன பயமா, பயமே இல்லை, அவன் வந்தால் ஓடி ஒளிகிற பையன், இவன்லாம் சண்முகத்தை பற்றி பேசுகிறானா, இனிமேட்டு எசக்கி மேலே கை வச்சு ஏதாவது அடி உதப்பட்டேன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் நான் மனுஷனாக கூட இருந்துக்க மாட்டேன், உன்னை அடிக்க நானே வருவேன், பெருசு தேவலாம் பேசான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சண்முகத்தை வந்து தள்ளி விடுறாங்க. அண்ணன் முதல்ல இங்கேருந்து போனேன், இவன் தான் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கான்னு தெரியுதுல்ல, அப்புறம் தேவையெல்லாம் வந்து சண்முகம் வந்து இவன் போட்டு தர்ம அடியாக வந்து அடிப்பான், இவன் வாங்கிட்டு இருப்பான், அதெல்லாம் தேவையாங்கிற மாதிரி அந்த இடத்துல பேசுகிறாங்க. அப்பா வாப்பா கிளம்புப்பா, இன்னொரு வாட்டி ஏதாவது பிரச்சனை பண்ணேன்னு வச்சுக்கேன் நான் மனுஷனாக கூட நடந்துக்க மாட்டேன், உன்னை அடிக்க சண்முகம் வர மாட்டான்டா, நான் தாண்டா வருவேன் அப்படின்னு சொல்லி வைகுண்டம் வந்து பேசுகிறாங்க. ஆம்பளையாக இருந்தால் ஏன் கூட மோதுரா, வாடா மோதி பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லி முத்துப்பாண்டி வந்து பேசும்போது, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க உன் மனசுலன்னு எசிக்க வந்து பேசுகிறாங்க. சாதாரண பொண்ணு நீ என்ன எதிர்த்து பேசுறியான்னு சொல்லி கேட்குறாங்க. தூக்கி போட்டு மிதிச்சேன்னு வச்சுக்கேன் அவ்வளோதான், ஏன் என்னால் மிதிக்க முடியாதா, என் கோவத்தை நீ பார்த்தது இல்லையா, சண்முகத்தோட தங்கச்சின்னா நானும் சண்முகமாக இருக்க தான் இருக்கேன், ஆனால் இது எல்லாம் இப்போ உன்ட்ட காட்டணும்னு அவசியம் இல்லை, தேவையில்லை,
காட்டி காட்டி தான் பாரு இந்த வீட்டில் அதுக்கப்புறம் உன்னோட நிலைமையை தலைகீழாக மாறி போயிடுங்கிற மாதிரி திமிரா பேசுகிறாங்க. நீ என் கூட தானே இருந்தாகணும், இதெல்லாம் பார்க்காம நீ எல்லாம் போக மாட்டேன், இது எல்லாத்தையும் நீ பார்க்க தான் செய்வ. ஓவராக திமிரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தான்னு வச்சுக்கேன், உன்னை உண்டு இல்லைன்னு ஆக்கிடும்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல நம்ம எசக்கி வேறு லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம். இதை பார்த்து வந்து கதறி போயிட்டாங்க நம்ம முத்துப்பாண்டி. என்ன இவ்வளோ திமிரா வந்து பேசிக்கிட்டு இருக்கா, உண்மையிலே தூங்கும் போது ஏதாவது செஞ்சிருவாளோங்கிற மாதிரி பாட்டப்படுறாங்க. தூங்கும் போதெல்லாம் செய்ய மாட்டேன், நீ முடிச்சிருக்கப்ப தான் செமையாக வந்து செஞ்சு விட்ருவேன், பார்க்க தானே போகிறேன்னு சொல்லிட்டு மாஸ் பண்ணுறாங்க. வைகுண்டர்லேருந்து எல்லாரும் சோகமாக வந்து பர்னியை பார்க்கலான்னு போகிறாங்க. பர்னி வந்து ரொம்ப சோகமாக வந்து தூங்கிட்டு இருக்காங்க. ஆனால் தூங்கவே இல்லை. என்ன ஆச்சு, எல்லாரும் ஏன் ரூம்குள்ளே வந்திருக்கீங்க? நான் தான் நன்றி கேட்டவளாச்சே, நான் முத்துப்பாண்டியோட தங்கச்சி, என்கிட்டலாம் பேச வரலாமா? பரணி சாரிடி, நாங்கள் ஏதோ தப்பு பண்ணிட்டோம். தப்பு பண்ணிட்டீங்களா? நீங்கள் ஏதாவது வந்து திட்டினா கூட உங்களுக்கு முழு உரிமை இருக்குது. ஆனால் நீங்கள் சொன்ன வார்த்தையெல்லாம் என் மனசுக்கு எம்பிட்டு கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா? அது எனக்கு மட்டும்தான் தெரியுங்கிற மாதிரி ரொம்ப ஃபீலிங்காக எமோஷனலாக வந்து பேசுகிறாங்க. நம்ம பரணி இதை கேட்டோன்னு வந்து யாராலையும் எதுவும் பேச முடியல. என்னை மன்னிச்சிருமான்னு சொல்லி எல்லோரும் வந்து கெஞ்சுறாங்க. அப்படியா சொல்லிட்டு ஒரு பொருளை தூக்கி போட்டு உடைக்கிறாங்க. நீ செல்லக்கனி சாரி கேள அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சாரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல நீ சாரி கேட்டுட்ட, அந்த பொருள் பாரு ஒட்டவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது மற்றவங்களுக்குலாம் புரிஞ்சிச்சு, செல்லக்கனிக்கு மட்டும் புரியல. என் மனசை சுக்கா உடச்சிட்டு இப்போ சாரின்னு சொன்னால் ஒட்டிடுமா, இனிமேட்டு இந்த குடும்பத்துக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி மீனிங்கில் தான் வந்து பேசுகிறாங்க. நம்ம பரணி எனக்கெல்லாம் சாப்பாடு வேணாம், ஒன்று வேணாம், முத்துப்பாண்டி தங்கச்சிங்களாம் நீங்கள் எதுக்குப்பா சாப்பாடு போடுறீங்க? அப்புறம் நீங்கள் சாப்பிடும்போது நான் ஏதாவது பொருளை வந்து கலக்கிட்டேன்னா, நான் வேறு கிச்சனில் வந்து சமைக்கிறேன், இன்னொரு வாட்டி வந்து சாம்பாரில் இதை கலந்து வச்சேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்பிடுவீங்கல்ல. இனிமேட்டு நான் கிச்சன் பக்கமும் போல் இந்த வீட்டில் நான் ஒரு படி சாப்பாடும் வந்து சாப்பிடல, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் சோகத்தின் உச்சத்தில் இருக்காங்க. அண்ணி என்ன சொன்னிச்சு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி பட்டமாக இருக்காங்க. செல்லக்கனிலேருந்து எல்லாரும் சண்முகம் வந்து வராங்க. வந்ததுக்கப்புறம் சாப்பாடு எடுத்துருவாமா, பசிக்குதுமாங்கிற மாதிரி 4-5 வாட்டி சொல்கிறாங்க. கையெழும்பிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு உட்காந்துடுறாங்க. இன்னும் ரத்தனா நான் சொல்கிறதும் காதில் விழுவல. வீரலட்சுமி சாப்பாடு எடுத்துருவாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், எனக்கு பசிக்கல அப்படிங்கிறாங்க. ஏமா எனக்கு பசிக்குன்னு தானே கேட்டேன் அப்படின்னு சொல்லும்போது பரணி சாப்பிட மாட்டேன்ட்டா. முத்துப்பாண்டி தங்கச்சி சாப்பிட மாட்டேன்ட்டாலோ, இதெல்லாம் தேவையா? பசிச்சா சாப்பிடுவா, நீ சாப்பாடு எனக்கு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும்போது வைகுண்டம் வந்து கண்ணாமலாம் திட்டுறாங்க. அங்கே முதல்ல என்ன நடந்துச்சு தெரியுமா? முத்துப்பாண்டியை நடு ரோட்டில் இழுத்து எல்லார் மத்தியிலையும் பஞ்சாயத்தை கூட்டு வச்சு அசிங்கப்படுத்தி அவன் வேலைக்கே ஆப்பு வைக்கலாம் தான் ஸ்டேஷனுக்கு வந்து போயிருக்கான். கடைசியில் வந்து எல்லாரும் முன்னாடி வந்து மன்னிப்பு கேட்டனால தான் விட்டாங்க. இன்னொன்று வீடியோ ஆதாரம் இது எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சிருக்கா. கொஞ்சம் ஏதாவது பிரச்சனையாச்சுன்னா கூட இதை வச்சு அவன் வேலைக்கே ஆப்பு வைக்கலாம் தான் இருந்திருக்கா. இதெல்லாம் உனக்கு எதுவும் தெரியுமாங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம வைகுண்டம் வந்து போகும்போது இவர் வந்து பேசுகிறாரு. அந்த இடத்துல வெட்டுக்கிளி அண்ணன் உங்களுக்கு வேலையெல்லாம் போயிடும் போல இருக்குது, இன்னும் 2 நாளில் ஊரில் வந்து தகவல் கேள்விப்பட்டேன் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து பாட்டமாக யோசிக்கிறாங்க. அந்த 4-5 பேரில் வந்து இவன் ஒரு ஆளாக இருப்பானோங்கிற மாதிரி தான் யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க. நம்ம முத்துப்பாண்டி வெயிட் பண்ணி பார்ப்போம்.